ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், கதிரோட செயல் வந்து பாண்டியன் குடும்பத்துக்கும் பிடிக்கலை, அதே மாதிரி முத்துவேலோட குடும்பத்துக்கும் பிடிக்கலை. முத்துவேல் வந்து உண்மையாகவே வந்து அவங்கண்ட அம்மா அந்த வீட்டில் இருக்கணுமென்று நினைச்சாங்களா, அல்லது போனால் திரும்ப வந்து கோமதி வீட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு நினைச்சாங்களா தெரியலை. ஆனால் இன்னுமே வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் உள்ள பிரச்சனையாக பெருசாக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க கோமதி, என்னடா இப்படிப்பட்டவனே இல்லை, எதுக்கடா அம்மாவை இந்த வீட்டிலே இருக்க விடாமல் அனுப்பின, அவங்க என்னடா உனக்கு துரோகம் பண்ணினாங்க, உன்னில் ரொம்ப அன்பாத்தானேடா இருந்தா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க அந்த வீட்டில் இருக்கிறது தான் நல்லது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எப்படியடா நீ முடிவு பண்ண முடியும், அதை நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணணும். இங்கே பாரு, அவங்க என்னுடைய அம்மா, அவங்க என் கூட இருக்கணுமா இல்லை அந்த வீட்டில் இருக்கணுமான்றதை அவங்கள்ட பிள்ளைகள் நாங்கள் வந்து முடிவு பண்ணலாம், நீ இதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசுகிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது வந்து பாண்டியன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களை பிடிக்காது, அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணினா அவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சமாவது ஜோதிச்சு பார்த்தியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்றதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன், அவங்க எங்களோட குடும்பம் நல்லதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அல்லது போனால் அம்மாச்சி அவங்க நல்லா தான் வச்சு பார்த்தாங்களா, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க தானே வீட்டை விட்டு அனுப்பினாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சரி, அவங்க வீட்டை விட்டு அனுப்பினதை பார்த்த நீ திரும்பவும் எதுக்கு அவங்கள அந்த வீட்டுக்கு போகணுமாட்டே நினைக்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் தேவையில்லாமல் ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன், எல்லாமே ஒரு காரணமாக தான் பண்ணுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து ராஜி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அத்தை, இவர் சொல்கிறது எதையுமே நீங்கள் நம்பாதீங்க, இப்போ கொஞ்ச நாளாகவே இவனோட செயற்பாடுகள் எதுவுமே சரியில்லை, இவன் மற்றவங்களை ஏமாத்துறானோ இல்லையோ என்ன நல்லாவே ஏமாத்துறான்றது தெரியுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீயுமே இப்படி சொல்கிற, ஏற்கனவே சரவணனோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது, அப்புறமா வந்து செந்திலுமே வந்து இந்த வீட்டிலேருந்து மீனாவை பிரிச்சுட்டு போயிட்டான், இப்போ நீயுமே வந்து கதிரில் நம்பிக்கை இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறியே, கொஞ்சமாவது எங்களோட மனசு என்ன பாடுபடுமெண்டு நீ யோசிச்சியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது ராஜி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கத்தை, உங்களை வேதனைப்படுத்தணுமென்றதுக்காக நான் இப்படி சொல்லலை, நான் அவரை பார்த்த அளவில் அவங்க முன்ன மாதிரி இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா, எனக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரியுது கதிர், இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கே போகிறதா இருந்தாலும் என்னட்ட முன்னாடியே சொல்லுவான், அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் நேரம் சென்றா கூட அம்மா கொஞ்சம் லேட் ஆகும்மா இந்த மாதிரியெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவான், அது மட்டும் இல்லாமல் உன்னில் ரொம்ப பாசமாக இருப்பான். இப்போ என்னமோ வந்து வீட்டை பற்றி அக்கறையே இல்லாதவன் மாதிரி இருக்குது, ஏன் அவனுக்கு தன்னை பற்றியே அக்கறை இல்லாதவன் மாதிரி இருக்கிறான், எதுக்கடா இப்படி பண்ணுறான்னு கேட்டாலும் பதில் சொல்கிறான் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது இங்கே பாருங்கம்மா, அம்மாச்சி அந்த வீட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு கௌரவம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, அவங்க அந்த வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு கௌரவமா, என்னடா நீ அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்கிறது நல்லா இல்லை, இப்படி இனிமேல் மாத்திரம் பேசாத என்ற மாதிரி வந்து கதிருக்கு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, இல்லைம்மா, உங்களோட அண்ணன்மாரையெல்லாம் எவ்வளவு கேவலமாக ஊரில் பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியுமா, என்னோட காதில் பட்டதுக்கப்புறமா தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சக்திவேல் மாமா அவங்களுடைய அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, பாவம் அவங்க இப்போ கோமதியோடு தான் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய அம்மாவை சரியாகவே பார்த்து கொள்ளலை, என்ன தான் வசதி இருந்தாலும் தன்னுடைய அம்மாவை பார்க்காதவங்களெல்லாம் ஒரு மனுஷனான்ற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரையும் கேட்காத கேள்வியெல்லாம் வந்து ஊரில் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொன்னான், என்னடா உன்னுடைய மாமாவை இப்படியெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறீங்க, பாவம் இந்த மாதிரி கேவலமாக வந்து ஏச்சு வாங்குறதை விட அவங்கண்ட அம்மா அந்த வீட்டிலே இருக்கிறது அவங்களுக்கும் கௌரவம் தானே என்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அவங்க தானே அனுப்பி விட்டாங்க, நாங்களா போய் இல்லை அம்மாச்சி எங்களோட வீட்டை தான் இருக்கணும்னு கூட்டிகிட்டு வரலையே என்ற மாதிரி வந்து சொன்னேன். இல்லைடா, நீ என்ன செய்யன்னு சொன்னால், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த காரியத்தை முதல்ல பண்ணு, அதுதான் உங்களோட குடும்பத்துக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா புதுசாக எல்லாம் கதை சொல்கிற, இங்கே பாரு, நம்ம ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனை நம்மளோட, மற்றவங்க இதில் வந்து பேச வேண்டிய தேவை இல்லை, அவங்கள்ட பேச்சை கேட்டு நீ முடிவெடுக்கிறதுக்கு நீ யார், முதல்ல அதை சொல்லு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பெரியவங்க நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம், அது மாத்திரம் இல்லாமல் அங்கேயுமே வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து மற்றவங்கள்ட பேச்சை கேட்டு இங்கே முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து ராஜி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சித்தப்பா பற்றி நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா? சித்தப்பா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி யாராவது பேசினா அவங்க தலையை குனிஞ்சிட்டு நிற்கிற ஆளே கிடையாது. உடனே வந்து வரிஞ்சு கட்டிட்டு, நீ யாரா என்னுடைய அம்மா பற்றி பேசுகிறதுக்கு? எனக்கு தெரியும் என்னுடைய அம்மா பார்க்குறதுக்கு என்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களே ஒழிய, இப்படி தலை குனிஞ்சிட்டு நிற்கிற ஆளே கிடையாது. இவன் ஏதோ கதை விடுறான், இவன் பேச்சு நீங்கள் நம்பாதீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே பாரு குமார், நீ வந்து எதுவும் தெரியாதவனா இருக்கிறியோ இல்லை தெரிஞ்சும் பேசாமல் இருக்கிறியோ எனக்கு தெரியாது. இங்கே பாரு, நாங்கள் 3 பேரும் நடுத்தெருவுக்கு போகிறோம் போல இருக்குது, அப்படித்தான் எனக்கு தோணுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏனப்பா திடீரென்று இப்படி சொல்கிறீங்க? எங்களுக்கு தான் எந்த கடனுமே இல்லையே, எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? யார் அப்படி உங்களுக்கு சொல்ல வச்சது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி காலையில் அந்த வீட்டில் நடந்த சம்பவம் எல்லாம் பார்த்தியா? பார்க்கும்போது உனக்கு தெரியலையா என்ன நடக்க போகுது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏனப்பா என்னாச்சு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அந்த கதிர் பயல் வந்து எங்களை பார்த்தாலே பயந்துட்டு ஓடுவான். அவன் எங்களை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அம்மாவையே வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறான். இதை நீ கவனிச்சியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது? இவங்களுக்கு தைரியம் கொடுத்தது யாருன்னு நான் சொல்லட்டா என்ற மாதிரி வந்து சக்திவே சொல்கிறாங்க. யாரப்பா என்ற மாதிரி வந்து குமரன் கேட்குறாங்க. கேட்கும்போது அது வேற யாரும் இல்லை, உன்னோட பெரியப்பா தான். அவங்க அந்த கதிரோட பேசுகிறத நான் பார்த்தேன். அதாவது வந்து அவங்கண்ட பையனோட பேச தொடங்கினோன்னா அவனுக்கு எங்கள் மேலே இருக்கிற பயம் எல்லாம் வந்து போயிட்டுது. அவன் வந்து திமிரா பேச ஆரம்பிச்சிட்டான். கவனிச்சியா? இனிமே வந்து இவங்க 2 பேரும் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கேயோ சந்தித்து பேசுகிறாங்க. அவங்க தன்னுடைய பொண்ணை பற்றி பேசுகிறாங்க போல இருக்குது. என்ன பாடுபடுறாளோ தெரியல, அவளுக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும், இப்படி வந்து நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனால தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற தைரியத்தில் தான் அவனோட குரல் வந்து உயருது. இதை நீ கவனிச்சியா? இவ்வளோ நாள் நம்மளை எதிர்த்து பேசுகிறதுக்கு பாண்டியனே பயப்படுவான், என் கோமதி கூட பயப்படுவாள். இப்போ பார்த்தியா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பயப்படுறாங்க இல்லை. இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, இங்கே இருக்கிற உன்னுடைய பெரியப்பா தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது குமரன் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் ஏதோ தப்பு கணக்கு போட்டு வச்சுக்கிறீங்க, பெரியப்பா அந்த மாதிரி ஆளே கிடையாது. அவங்க பெருசாக யாரோடையுமே பேசவே மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக அந்த கதிரை அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் உங்களோட பாட்டுக்கு ஏதோ வந்து கற்பனை பண்ணி வச்சுருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைடா பாரு, சீக்கிரமாகவே அது நடக்கும். நான் 2-3 தடவை பார்த்துட்டேன். அந்த கதிர் வந்து உன்னுடைய பெரியப்பாவோட சேர்ந்து வாரதை நான் கவனிச்சிட்டேன். காரில் வந்து ரங்குறதையும் கவனித்தேன். அவங்க வந்ததுக்கப்புறமா தான் இந்த கதிரே வாரான் அப்படின்னு சொன்னால், இவங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டு வராங்க, அது எங்கேன்றதை கண்டுபிடிக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை விட முக்கியம், இவர் இதுக்காக வந்து அவனோட பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேச மாட்டார். இப்போ பார்த்தியா, வீட்டில் கூட நம்மளோட பேசுகிறதெல்லாம் குறைச்சிட்டாரு. நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் ஆமாம் அல்லது இல்லை பிறகு பார்க்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பதிலை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே போயிடுவார். எதுக்கு அப்படி போகணும்? இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாதே. என்னையும் முன்னையும் கூப்பிட்டு, இங்கே பாரு மில்லில் இந்த மாதிரி வேலை இருக்குது, அந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இவ்வளவு பணம் தர இருக்குது, இப்படியெல்லாம் எங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார். இப்போ போய் அந்த கதிரோட தான் பேசுகிறார் போல இருக்குது. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ இதை வந்து வாட்ச் பண்ணணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது குமரன் கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ விஷயம் நடந்தது? ஆமாடா நடந்தது, நீ எங்கே பார்த்துட்ருக்குற? அது சரி, நீ மில்லும் வீடுமா இருக்கிற உனக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் தெரிய போகுது, எங்கள் தெருவில் நடக்கிற விஷயம் தெரிய போகுது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பேசுகிறத வச்சே தெரியலையா என்ன நடக்குதுன்னு சொல்லி. இனிமே அவன் இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு விடக்கூடாது. என்னுடைய அம்மாவை அவன் வீட்டை விட்டு அனுப்புகிற அளவுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுது? யார் அந்த தைரியம் கொடுத்தது? ஒருவேளை கோமதியும் பாண்டியனும் சேர்ந்து சொல்லிட்டு தாங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு இருக்கிறாங்க போல இருக்கு. எனக்கு எதுவும் புரியாதான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து பாண்டியன் வந்து கடைக்கு வந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது யோசிக்கிறாங்க, நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு போகணுமே, ஆனால் சரவணன் வந்து அதை பற்றி எதுவுமே வந்து யோசனை இல்லாமல் இருக்கிறானே, ஒருவேளை மறந்துட்டானோ? மறந்திருக்க வாய்ப்பு இல்லையே, எப்படி மறக்கிறது? தான் வந்து கோர்ட்டுக்கு போகிற விஷயத்தையே அவன் மறந்தா அப்புறமா தன்னோட வாழ்க்கை பற்றின விஷயத்தை எதைத்தான் அவன் ஞாபகத்தில் வச்சுருப்பான். சரி, ஒருக்கா வந்து கோமதிக்கு ஞாபகப்படுத்துவான் என்றிட்டு திரும்பி வராங்க. வந்து கோமதி இங்கே பாரு, இங்கே போயிட்டான் அவன் சரவணன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவன் சாப்பிட்டு இருக்கிறான், இப்போ வந்துடுவான் கடைக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை என்னோட வந்து அவன் கடைக்கு வர தேவையில்லை, அவனோட லோயரை போய் சந்திக்க சொல்லு, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சரவணனுக்கு அந்த சத்தம் கேட்டுடுது. அப்பா இங்கே பாருங்கள், அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, ஒரு பிரச்சனையும் வராதப்பா, லோயர் சொல்லிட்டாங்க. அதாவது வந்து கவுன்சிலிங்கில் வந்து 2 பேரோட பேசினதுலேயும் வந்து
அவங்க சேர்ந்து வாழக்கூடிய தன்மை எதுவுமே இல்லை, அதனால் கண்டிப்பாக டிவோர்ஸ் எல்லாம் கிடைச்சிருமாப்பா, அதனால் பயப்பட தேவையில்லை என்று சொன்னோன்னே வந்து பாண்டியனுக்கு கோவம் வந்துட்டுது. அவங்க கடைக்கு கிளம்பினவங்க பயங்கர கோவத்தோட, "என்னடா நினச்சிட்ருக்குற? உனக்குன்ட்டு ஒரு வாழ்க்கை இருக்குது, உன்னை நம்பி ஒரு உயிர் வரப்போகுது, அப்படி இருக்கும்போது வந்து நீ இப்படி பேசலாமா? இதுக்கு முன்னாடி வந்து கவுன்சிலிங்குக்கு போகும்போது அந்த குடும்பத்தை நம்மளுக்கும் பிடிக்காது, உனக்கும் பிடிக்காது, ஏன் மயிலு பண்ணின காரியத்துக்கு அவங்கள திரும்ப இந்த வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிருந்த, நாங்களும் நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ நிலைமை மாறி போச்சுது, இப்போ மயிலு தனி ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ முதலெடுத்த முடிவே இப்போவும் எடுக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. நீ வந்து கோர்ட்டில் போய் எனக்கு சேர்ந்து வாழத்தான் விருப்பம், இந்த மாதிரி சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து சரவணன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லைப்பா எப்போவா இருந்தாலும் நான் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்ட்டு தான் சொல்லுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே தான் வந்து பாண்டியனுக்கு ஞாபகம் வருது, ஓஹோ நீ வந்து எனக்கு போய் சொல்கிறியா, என்னை ஏமாற்ற பார்க்குறியா, நீ வந்து கோயிலில் ஒரு பொண்ணோட பேசுகிற, யாரடா அந்த பொண்ணுன்னு சொல்லும்போது, ஒன்றுமில்லையப்பா அவன் என்னுடைய ஃப்ரெண்ட் தான், என்னுடைய கவலைகளை அவளுக்கு சொல்லுவேன், அவள் தன்னுடைய கவலைகளை எனக்கு சொல்லுவேன்ற மாதிரி சொன்னேன். ஆனால் வந்து இப்போ பார்க்கும்போது பிரச்சனை வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்கே, உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்ப, இதுக்கு வந்து இடம் கொடுக்கவே கூடாதுன்னுட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த பொண்ணு வந்து பொய் சொன்னது தான், ஏமாத்தினதான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குழந்தைக்காக நீ திரும்ப அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், அதை நீ மனசில் வச்சுக்கொள்ளு, அதை மனசில் வச்சு நீ எடுக்கிற பதிலை வந்து கோர்ட்டில் சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க சரவணன் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன இந்த அப்பா இப்படி சொல்கிறாங்களே, அந்த மயிலை எனக்கு கண்டாலே பிடிக்காது, இப்போ வந்து அஞ்சலியை கல்யாணம் பண்ணுவேன்ட்டு இருக்கிறேன், ஆனால் இவர் வந்து எப்போ பார்த்தாலும் மயிலை பற்றியே பேசிகிட்ருக்குறாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா மயிலை நினைக்கிறாங்கன்றது வந்து சரவணனுக்கு தெரிய வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.